Friends, welcome to our channel Biology Review. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா நம்ம steps involved in respiration. Okay, நம்ம லாஸ்ட் வீடியோல என்ன பார்த்தோம்னா just the difference between breathing and respiration. Okay, so இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா அந்த ரெஸ்பிரேஷனுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் நமக்கு வந்து இன்வால்வ் ஆகுது. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா டோட்டலா 5 ஸ்டெப்ஸ் இன்வால்வ் ஆகுது. இந்த வீடியோல நம்ம வந்து நிறைய ஒரு க்ளூஸ் பாயிண்ட்ஸோட நம்ம படிக்க போறோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோ பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் ரெஸ்பிரேஷன். அப்போ வந்து ரெஸ்பிரேஷன்ல எத்தனை ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஓகேயா, ஸோ இந்த 5 ஸ்டெப்ஸையும் நம்ம ஃபர்ஸ்ட் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், ஏன் இதை ஞாபகம் வைக்கணும் அப்படின்னு சொல்றேன்னா நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ல இதை என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு ஸ்டெப்பையும் ஸ்கிராம்பிள் பண்ணி கொடுத்துருப்பாங்க. சரியா, ஸோ அந்த ஸ்கிராம்பிள் பண்ணுறதை கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி எழுதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து அந்த கண்டென்ட் பார்க்கும்போது நம்மளுக்கு மறக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ அந்த திங்கிங்கில் நிறைய டைமும் என்னதாகும் கன்சியூம் ஆகும். ஸோ இந்த ட்ரிக்கை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணலாம், ஆன்சர் பண்ணிடலாம். இப்போ பாருங்க, பர்த்டே டு டியர் உமா, இதுதான் நம்மளோட க்ளூ பாயிண்ட். ஓகேயா, அப்போ இதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அது வந்து எதில் ஸ்டார்ட் ஆகும்னா இந்த லெட்டர் பியில் தான் ஸ்டார்ட் ஆகும். தென் ஒன் இஸ் பிரீத்திங். ஓகேயா, ஸோ இன்னும் ஒரே ஒருக்கா சின்னதாக பிரீத்திங்க்கும் ரெஸ்பிரேஷனுக்குள்ள டிஃப்ரென்ஸ் மட்டும் நம்ம பார்த்துடலாம். பிரீத்திங் ஜஸ்ட் இன்ஹாலேஷன் அண்ட் எக்ஸ்ஹாலேஷன் ஆஃப் ஏர். ஓகேயா, அப்போ ரெஸ்பிரேஷன் என்ன அப்படின்னா வித் த ஹெல்ப் நம்ம இந்த இன்ஸ்பயர்டு நம்ம பிரீத்திங்ல இன்ஹேல் பண்ணும்போது ஆக்சிஜன் எடுத்துருப்போம்ல, அதான் வித் த ஹெல்ப் ஆஃப் இன்ஹேல்டு ஆக்சிஜன் காம்ப்ளெக்ஸ் மாலிகுல்ஸ் ஆர் கன்வெர்டட் இன்டு சிம்பிள் மாலிகுல் வித் த ரிலீஸ் ஆஃப் எனர்ஜி. ஓகேயா, அப்போ எனர்ஜி டெவலப் பண்ணக்கூடிய ப்ராசஸ் தான் நம்மளுக்கு யாரு, ரெஸ்பிரேஷன். யாரோட ஹெல்ப்ல அது எனர்ஜி ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரீத்திங்ல இருந்து நம்ம எடுத்த ஆக்சிஜன் இன் ஃப்ரண்ட் ஆஃப் என்னதா ஆக்சிஜனால தான் நம்மளுக்கு எனர்ஜி வந்து என்னதாகுது, டெவலப் ஆகுது. ஸோ இந்த ரெஸ்பிரேஷனோட ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் தான் என்னது, பிரீத்திங். அப்போ பிரீத்திங்னா அது வந்து நம்மளுக்கு தெரியும் இன்ஹாலேஷனும் இருக்கு, எக்ஸ்ஹாலேஷனும் இருக்கு. சரியா, அப்போ இன்ஹேலேஷன்னா என்ன நடக்க போகுது அப்படின்னா அட்மாஸ்பியரிக் ஏரை நம்ம பாடிக்கு உள்ள கொண்டு வர ப்ராசஸ் தான் இன்ஹேலேஷன். ஸோ அட்மாஸ்பியரிக் ஏர் இஸ் ட்ரான் இன். அட் த சேம் டைம் நம்ம பாடியில நம்ம லங்ஸ்ல அல்வியோலஸ்ல யார் நிறைய இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு ரிச் அல்வியோலார் ஏர் தட் ஒன் இஸ் மூவ்ஸ் அவுட். ஓகே, ஸோ உள்ள வரது அட்மாஸ்பியரிக் ஏர், வெளியே போறது கார்பன் டை ஆக்சைடு ரிச் நம்மளுக்கு அந்த நம்ம பாடியில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு ரிச் ஏர் வெளியே போகும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ராசஸ். அடுத்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா டே. ஸோ திஸ் ஒன் இஸ் இந்த லெட்டர் நமக்கு இண்டிகேட் பண்ணுறது என்னன்னா டிஃப்யூஷன், டி ஃபார் டிஃப்யூஷன். ஓகேயா, டிஃப்யூஷன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஹையர் கான்சன்ட்ரேஷன் வந்து லோயர் கான்சன்ட்ரேஷனுக்கு மூவ் ஆகக்கூடிய ப்ராசஸை நம்ம டிஃப்யூஷன் சொல்லுவோம். சரியா, இங்கே ரெஸ்பிரேஷன் சொல்லும்போது இங்கே ஏரோட மூவ்மெண்ட். ஓகே, அப்போ இதில் ஃபர்ஸ்ட் டிஃப்யூஷன் என்னன்னா எங்க நடக்குது, ஆக்சிஜனும் கார்பன் டை ஆக்சைடு தான் இதில் மெயின் ரோல். ஓகே, அது எங்க நடக்குதுன்னா பெட்வீன் நம்ம லங்ஸ்ல அல்வியோலஸ் ரீஜியன் இருக்குல்ல, அந்த அல்வியோலஸ்க்கும் நம்ம பிளட்டுக்கும் இடையில நடக்கிறது தான் என்னது, ஃபர்ஸ்ட் டிஃப்யூஷன். ஓகே, ஸோ லங்ஸ்ல இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு இப்போ எங்க சேஞ்ச் ஆகுதுன்னா நம்மளுக்கு பிளட் வெசல்ல இருக்கக்கூடிய ஆர்பிசிக்கு உள்ள போகும். அட் த சேம் டைம் ஆர்பிசியில் உள்ள கார்பன் டை ஆக்சைடு அது என்னன்னா நம்மளுக்கு லங்ஸ்க்கு உள்ள நம்ம என்னதாக என்ட்ரி ஆகும். இதுதான் நம்மளுக்கு டிஃப்யூஷன் ப்ராசஸ். இது ஃபர்ஸ்ட் டிஃப்யூஷன். அப்போ இன்னொரு டிஃப்யூஷன் ப்ராசஸும் இருக்கு, ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா, ஸோ பர்த்டே, இப்போ டே 2ல டீயை எடுத்துக்கோங்க, டிரான்ஸ்போர்ட், டி ஃபார் டிரான்ஸ்போர்ட். ஓகே, இப்போ பிளட்ல நம்மளுக்கு வந்து கேசஸ் எக்ஸ்சேஞ்ச் நடந்தாச்சு. ஓகே, டிஃப்யூஷன் மூலமா கேசஸ் எக்ஸ்சேஞ்ச் நடந்தாச்சு. இப்போ அந்த ஆக்சிஜன் ரிச் பிளட்டை நம்ம டிஷ்யூக்கு எல்லாம் என்ன செய்யணும், கொண்டு போகணும். அதான் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் கேசஸ் என்னது, பை பிளட் வழியா டிரான்ஸ்போர்ட் நடக்குது. ஓகே, தென் இதோட 4வது ப்ராசஸ் என்ன பண்ணுன்னா பர்த்டே டு டியர். டியர்னா நம்மளுக்கு டி வந்து அந்த லெட்டர் ஸ்டார்ட் ஆகும். ஹியர் ஆல்சோ இட் இண்டிகேட்ஸ் டிஃப்யூஷன். ஓகேயா, டிஃப்யூஷன்னா ஹையர் கான்சன்ட்ரேஷன் டு லோயர் கான்சன்ட்ரேஷன். ஸோ இந்த டிஃப்யூஷன் நம்மளுக்கு எங்க நடக்குது, நம்மளுக்கு ரெஸ்பிரேஷன் அங்கே கேஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஹியர் ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு டிஃப்யூஷன் தட் அக்கர்ஸ் பிட்வீன் என்னன்னா பிளட்டுக்கும் நம்ம டிஷ்யூக்கும் இடையில நடந்தா அது செகண்ட் டிஃப்யூஷன். ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு என்னன்னா அல்வியோலஸ்க்கும் பிளட்டுக்கும் இடையில நடந்தா தட் ஒன் இஸ் என்னது, ஃபர்ஸ்ட் டிஃப்யூஷன். ரெண்டாவது பிளட்ல இருக்கக்கூடிய அந்த ஆக்சிஜனை நம்ம எங்க கொண்டு கொடுக்குறோம், டிஷ்யூக்கு கொண்டு கொடுக்குறோம். இது வந்து செகண்ட்ல உள்ள டிஃப்யூஷன். ஓகே, இதுல உள்ள லாஸ்ட் ப்ராசஸ் என்னன்னா உமா, பர்த்டே டு டியர் உமா. ஓகேயா, அப்போ யூ ஃபார் என்னன்னா யூட்டிலைசேஷன். ஓகே, அப்போ யூட்டிலைசேஷனா இப்போ டிஷ்யூக்குள்ள ஆக்சிஜன் வந்தாச்சு தானே, அப்போ வித் த ஹெல்ப் ஆஃப் தட் ஆக்சிஜன் பாருங்க
செல்ஸ்ல எல்லாம் அந்த ஆக்சிஜனை வச்சு என்ன ரியாக்ஷன் நடக்குது, எந்த ரியாக்ஷனுக்கு அந்த ஆக்சிஜனை யூட்டிலைஸ் பண்றாங்க அப்படின்னா that is used for என்னது catabolic reaction. நமக்கு தெரியும் catabolic reaction என்னது complex molecules are converted into simpler molecule. அதுதான் நம்மளுக்கு என்னது catabolic reaction. ஸோ இதில் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் இருக்கு கொடுத்துருக்கேன் பாருங்க. குளுக்கோஸ் molecules in the presence of oxygen it is converted into carbon dioxide and water with the release of energy. ஓகே, ஸோ இதுதான் நம்மளுக்கு ரெஸ்பிரேஷன்ல உள்ள 5 ஸ்டெப்ஸ். இந்த 5 ஸ்டெப்ஸை நம்மளுக்கு ஸ்கிராம்பிள் பண்ணி கொடுத்தாலும் நீங்கள் ஞாபகம் படுத்தணும். ஸோ அதுக்கு ஒரு சின்ன ட்ரிக் தான் இருக்கு. பர்த்டே டு டியர் உமா, இது மட்டும் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் இன்னும் ஒரு புது இன்ஃபர்மேஷனோட நம்ம மீட் பண்ணலாம். Until then, bye from Dr. D. Usha Arasu. Thank you.